ஃபேபர் ஓடிஜி வாங்கினதுலேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே திரும்ப திரும்ப இந்த ஃபங்க்ஷன் மோடு எதுக்கு சிஸ்டர் இருக்குது, இதை எதனால் ஆன் பண்ணணும், எதுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மோடு எதுக்காக இருக்குதுன்னா, நம்ம ஃபுல் சிக்கன் உள்ளே வைப்போம்ல, அது ரொட்டேட் ஆகி க்ரில் ஆகிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் மோடு இருக்குது. நம்ம அந்த ஃபுல் சிக்கன் வைக்க போகும்போது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் மோடை நம்ம ஆன் பண்ணணும். நீங்கள் கேக்லாம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் மோடை நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் சிக்கன் உள்ளே வச்சு க்ரில் ஆகும்ல, இந்த கம்பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் தான் நம்ம கம்பியை மாட்டி ஃபுல் சிக்கனை நம்ம க்ரில் பண்ணுறது. இதுக்காக உள்ளது தான் அந்த ஃபங்க்ஷன் மோடு. நம்ம ஃபுல் சிக்கன் வச்சு க்ரில் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் மோடை நீங்கள் ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சிக்கன் எல்லாமே நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சிக்கன் வைக்காத பட்சத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரௌனி செய்கிறீங்க, வேறு ஏதாவது கேக் செய்கிறீங்க, அந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் மோடை நீங்கள் ஆன் பண்ண வேண்டியதே இல்லை. எந்த நேரமும் நீங்கள் அதை ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ண போகும்போது நம்ம எந்த சைடு நமக்கு அந்த சிக்கன் ரொட்டேட் ஆகணுமோ அந்த சைடு நீங்கள் அந்த நாம்பை திரும்பினீங்கன்னா கரெக்டாக அது ரொட்டேட் ஆகும். மற்ற நேரத்தில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.